ஹாய் மக்களே, இதுவரை நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டூ வீலர்ஸோட எல்லா செக்மெண்ட்ஸ் அண்ட் அதில் இருக்கிற லாபம் நஷ்டம், அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய இஷ்யூஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சேனலில் பேச போகிறோம். நான் இப்போ அதை ட்ராவல் பண்ணாலோ இல்லை மக்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சாலோ அந்த வீடியோஸையும் அந்த சேனலில் கொண்டு வருவேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ மக்களே, ஹாய், நான் உங்கள் சுபனேஷன். ஸோ இப்போது இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் கம்பெனியாக ஏத்தர் எனர்ஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏத்தர் எனர்ஜி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான கிரேஸ், அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வண்டியை முதலாக நாங்கள் இந்த மார்க்கெட்டில் ஒரு மாஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதுவும் ஹை ஸ்பீட் அண்ட் ஹை ரேஞ்ச் போகிற வெஹிக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையை இந்த வண்டி தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏத்தர் எனர்ஜியோட 450 நார்மல் ஒரு 450 வண்டி 2018 லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ கரண்ட் பார்த்திங்கன்னா 450S, எக்ஸ், அப்பெக்ஸ் அப்படின்னு 3 மாடலும், ஏத்தர் ரிஸ்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு மாடலும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணலாங்கிற ஆப்ஷன் வந்தோடனே அவங்க 2018 யோசிச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஒரு 80+ கிலோமீட்டர் ரேஞ்சாவது இருக்கக்கூடிய ஒரு வண்டியை தான் அவங்க லான்ச் பண்ணணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஏன் வீட்டில் மட்டும் சார்ஜ் போடணும், வெளியிலையும் சார்ஜ் போடலாம், ஸோ ஃபாரினில் இருக்க ஃபெசிலிட்டிஸை இந்தியாவுக்குள்ளேயும் கொண்டு வரலான்னு சொல்லி ஏத்தர் டிசைட் பண்ணி அதையும் ஒரு ப்ராமிஸாக வச்சு இந்த மாதிரி நாங்கள் சார்ஜர்ஸும் கொண்டு வருவோம் இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவங்க தான் ஏத்தர். ஸோ இப்போ வாங்க ஏத்தரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஸோ ஏத்தர் பார்த்திங்கன்னா ஹீரோ விடா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் வச்சு கிட்டத்தட்ட 4100 அப்படிங்கிற கவுண்ட்டுக்கு மேலே இருக்கிற சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17 இடங்களில் நீங்கள் ஏத்தர் வண்டியவோ விடா வண்டியவோ சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அவங்களோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெண்டாவது இவங்களோட ப்ராமிஸ்ட் டெலிவரி. ஸோ ஏத்தரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வண்டியை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராமிஸ்டு டேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்டில் அவங்க டெலிவர் பண்ணிடுறாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அடுத்து மூணாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஏத்தரை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெல் கனெக்டட் வித் பீப்புள். அதாவது உங்களுக்கு ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட் டீம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விடா வச்சிருக்கிறவங்க ஏத்தரோட சார்ஜிங் போர்ட்டில் ஒரு இஷ்யூன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க ரிசால்வ் பண்ணாங்க. அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸும் எடுத்தாங்க. இதை நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் பேசலாம் எலக்ட்ரிக் வண்டிகளை பற்றி பேசும்போது. முதல்ல இப்போது ஏத்தரோட 450 சீரீஸில் வர்ற 3 வண்டி, 450S, 450X, அப்புறம் 450ல் அப்பெக்ஸ். ஸோ இதில் எக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷனை குறிப்பிடும். ஸோ இதில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1,20,000 ஆரம்பித்து 1,80,000 வரைக்கும் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸே இருக்குது இந்த 450ல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏத்தரில் ரிஸ்டா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே 1,25,000 ஆரம்பிச்சு. ஸோ அடுத்தடுத்த வேரியேஷன்ஸ் அண்ட் மோட்ஸ் போகும்போது 1,50,000 வரைக்கும் இருக்குது. இதில் இந்த 2 வண்டிக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 450 சீரீஸே பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் பேஸ்ட் அலாய்ஸ் சேசஸ் யூஸ் பண்ணி ஒரு லைட் வெயிட் ப்ளஸ் சிட்டிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக கம்யூட் பண்ணுறதுக்கும் இந்த வண்டியை யூஸ் பண்ணாங்க. இந்த வண்டி விமன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மென்ஸ்க்கும் ரொம்பவே ஒரு ஃபேவரபுளான வண்டியாக மாறிச்சு. ஏன்னா இதோட ஸ்பீட் இன்ஸ்டன்டேனியஸாக இருந்துச்சு. ஒரு 80 km/hலேருந்து 90 km/h வரைக்கும் உங்களுக்கு டாப் ஸ்பீட் கொடுத்துச்சு. அது போக இந்த ரேஞ்ச். ஸோ இந்த 3 வண்டிக்குமே பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வேரி ஆகுது. அதாவது எங்கே இருந்ததுன்னா 90 km ரேஞ்ச்லேருந்து 160 km ரேஞ்ச் வரைக்குமே பார்த்திங்கன்னா வேரி ஆச்சு இந்த 3 இதுக்குமே. இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் இப்போ 450 சீரீஸில் எக்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 135+ ரேஞ்ச், 90 km/h ஸ்பீட், அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிங்கன்னா 0 to 80 1 ஹவருக்குள்ளே சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான சில ஆப்ஷன்ஸை கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஸ்டா. இந்த வண்டியை ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கிள்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இந்த வண்டியோட சீட்ஸை லென்த்தியராக வச்சுருந்தாங்க, பின்னாடி பேக் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரண்ட்டில் லெக் ரூம் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 450 சீரீஸில் மிஸ் ஆச்சு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் லெக் ரூம் கால் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும், பேக்ஸ் வைக்க முடியாது. அதே மாதிரி உள்ளே உங்களுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போது ரிஸ்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ 51 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் லெக் ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துட்டங்காட்டி அங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இப்போ ஆன் அண்ட் ஆஃப்
ஒரு கேரி பேக் மாட்டுறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு சின்ன பேக் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோவாட் பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட், அதாவது ஹையர் எண்டில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்காகட்டும் டிஸ்சார்ஜிங்காகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே ஒரு ரிலையபிளான ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. பேட்டரி எங்கே பொசிஷன் ஆயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் வைக்கிற இடத்துக்கு கீழே பொசிஷன் ஆயிருக்கு இந்த வண்டியில். அண்ட் இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 450 சீரீஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் வருது. ஆனால் ரிஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும்தான் டிஸ்க்கு, பேக் டிஸ்க் கிடையாது. பேக்கில் வந்து ட்ரம் சிஸ்டம், பட் ஆனால் ஏபிஎஸ் மாதிரியே இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலபிலிட்டி சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏத்தரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல். அதாவது வண்டி கீழே இறங்கும் போதோ அல்லது மேலே ஏறும்போதோ நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா வண்டி பின்னாடி போகாது. உங்களுக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எனர்ஜி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்ன சொல்கிறது, அதோட கம்பேட்டபிலிட்டி. அடுத்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இதோட டிஸ்பிளேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மேப்ஸ் பெருசாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் அதில் செக் பண்ணிக்கலாம், ஸ்பீட் செக் பண்ணிக்கலாம் அதோட டிஸ்பிளேல. அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, வைஃபை கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஏத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வண்டியோட லைவ் லொக்கேஷனை இப்போ அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ஒரு நம்பர் ப்ரீலோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிகளுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அனுப்ப முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எது வந்து பெஸ்ட், இப்போ 450 வாங்குறது பெஸ்ட்டா இல்லை ரிஸ்டா வாங்குறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூசேஜ் கம்மி, இப்போ மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன், வேறு எந்த யூசேஜும் கிடையாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் 450ல் எக்ஸ் அல்லது எபெக்ஸ் வாங்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நீங்கள் பர் டே கம்யூட்டர் ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் தானே நீங்கள் எஸ் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த சிட்டி ரைடுக்கு இப்போதைக்கு அதுதான் ஆப்ஷன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. இது வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப்போடய வேரி ஆகுது. பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டாக்கும் பொருந்தும், 450க்கும் பொருந்தும். ஃப்ரீ சார்ஜிங் கிடையாது, காசு பே பண்ணி தான் சார்ஜ் பண்ணணும். அடுத்து நீங்கள் ஒருவேளை ரிஸ்டா எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெலிவரி மேனாக இருக்கீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீப்புள் கம்யூட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏத்தர் ரிஸ்டா போகலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும், உங்களால் லாங் ரேஞ்சுக்கு இந்த வண்டியை ரெகுலராக ஓட்டிக்கிட்டே இருக்க முடியும். அடுத்து இவங்களோட சப்போர்ட், நீங்கள் வந்து ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் கான்டாக்ட் ஆகட்டும், எந்த ஒரு கான்டாக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் நோன் பிராண்டாக இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். வண்டியை விற்றா மட்டும் பத்தாது, அதுக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொடுக்கணும், ஏதாவது இஷ்யூ நான் சால்வ் பண்ணணும், ஏதாவது கண்டிப்பாக மாற்றியே ஆகணும்னா வண்டியை ரீகாலும் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு பிராண்டோட வேல்யூவை நிர்ணயிக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நான் ஏத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 out of 10 கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன் அந்த ரெண்டு இது இல்லை அப்படின்னா ஸ்டில் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் தான் சார்ஜ் பண்ண முடியும். இன்னொன்று ஏத்தரை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வந்து டிட்டாச்சபிள் கிடையாது, பேட்டரி வண்டிக்குள்ளேயே மட்டும்தான் வைக்க முடியும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏத்தர் வண்டியோட ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. இந்த வண்டியை நீங்கள் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவும் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சீரீஸை முடிச்சிருவோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ பிராண்ட்ஸ் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்தியாவில் டாப் பிளேஸில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த வண்டியை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் until then it's bye from Subbanation. Bye.